அங்கேயே வந்து அந்த பெட்டிஷனில் இருக்கக்கூடிய ஜாயின்ட் பெட்டிஷனர்ஸ் 3 பேரை அவர் தனியாக கட்டி விட்டார். எங்களுக்கு அது 3 பேரும் யாரால் அமைக்கப்பட்டதுன்றது பொதுவெளியில் எல்லாருக்கும் தெரியும். அதிமுகவினர்கள் அந்த குடும்பங்களை போய் நேரடியாக சந்தித்து அவர்கள்ட்ட போலி கையெழுத்தை வாங்கி அவன் வீட்டில் வந்து உனக்கு 20 லட்ச ரூபா பணம் வரும், நீ அவர்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து நீ கொடுத்தா உனக்கு அரசு வேலை கொடுக்கப்படும், உனக்கு வந்து பொய்யான வாக்குறுதிகளை படிப்பறிவு இல்லாத மக்களை அவர்கள்ட்ட மோசடி செய்து அவர்களுடைய ஆதார் கார்டு இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வந்தது அதிமுகவினர். இந்த எல்லார்கிட்டையும் வாங்கினது இந்த பாலகிருஷ்ணன்ற சொல்லப்படுகிற தாந்தோன்றி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தான் அந்த வேலையை பார்த்ததா சொல்கிறாங்க. அவர் வழக்கறிஞரும் கூட. அவர் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கார். மொத்தமாக போய் இருக்கக்கூடிய அந்த கணவனை பிரிந்து வாழக்கூடிய ஒரு அந்த பொண்ணு 8 வருஷமாக அவங்க அப்பா அந்த கணவருடைய இல்லைன்னு சொல்லுது. அவர்கிட்ட போய் அதெல்லாம் தவலை, நீ தான் பயாலஜிக்கல் ஃபாதர், நம்ம பார்த்துக்கலாம், நீ கையெழுத்து போடுன்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணி வாங்கினது. அந்த குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வர்றது. ஏற்கனவே திமுக கொடுத்த காசெல்லாம் வந்து போச்சு, இன்னும் விஜய் கொடுத்த காசு அப்போ அவர் பேட்டி கொடுக்கும்போது அந்த காசு வரல. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ எதிராக பேட்டி கொடுத்தனா அவன் கொடுக்க வேண்டிய 20 லட்ச ரூபா பணத்தை உனக்கு கொடுக்காம போயிடுவான், உனக்கு மேற்கொண்டு அதிமுகலேருந்து கொடுக்குறதெல்லாம் நாங்கள் பிளான் வச்சுருக்கோம், அதனால் இந்த பணம்லாம் நீ சொல்கிற என்ன பண்ண, அவங்க பணம் கொடுத்துட்டாங்க அரசில், அந்த வந்த வரைக்கும் லாபம், இனிமேல் வரக்கூடிய பணத்தை கனெக்ட் பண்ணணும்னா இவங்க சொல்கிற மாதிரி கேட்கணும்னு இந்த பாதிக்கப்பட்ட மக்களை கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அவர்களை தவறான வழி நடத்துனது வந்து அதிமுக. நான் கேட்குறேன், உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா? நீ ஒரு முன்னாள் எதிர்கட்சி தலையாக இருக்க, இப்போ இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர், முன்னாள் ஆளுங்கட்சி, கரூர் சோகத்தில் இழப்பீடே கொடுக்காத ஒரு அரசியல் கட்சினா அது அதிமுக தான். அது தெரியுமா? எல்லா கட்சிக்காரர்களும் கொடுத்துருக்கிறார்கள். கரூருடைய எம்பி ஜோதிமணி அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள், கமலஹாசன் அவருடைய மக்கள் நீதி மையத்திலேருந்து கொடுத்துருக்காங்க, திமுக கொடுத்துருக்கிறது, விஜய் கட்சி எல்லாரும் கொடுத்துருக்காங்க. காசே கொடுக்காத ஒரு கட்சி இதை வைத்து எப்படியாவது ஆளுகின்ற அரசுக்கு அவப்பெயரை உருவாக்க வேண்டும், எப்படியாவது பண்ணலான்னு ஒரு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா எடப்பாடி தான். எவ்வளோ ஒரு மோசமான நிலை பாருங்கள். இவ்வளோ பெரிய துன்பியல் நடந்து அவன் சொத்து போயிருக்கேன்,